ஹலோ லிங்கன மம்மி. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ம் என்ன கிழமை? சனிக்கிழமை மாலை நேர வணக்கம் ம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு வேலையாக போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ரிசல்ட் உங்கள்கிட்ட அப்புறம் சொல்கிறேன். ம் அது சொல்ல விட்டு சொல்கிறேன். முக்கியமான ஒரு வேலையாக போயிருந்தோம். ஓகே ஓகே. ஒரு நல்ல வேலையாக போயிருந்தோம். எப்போ போனீங்க? காலையில் 10:30 11 மணிக்கெல்லாம் போயிட்டோம். ஆ முக்கியமான ஒரு வேலையாக போயிருந்தோம். அதோட ரிசல்ட் சொல்ல விட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன விஷயம்னு. எப்போ வந்தீங்க? வந்தது 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ம் எதில் போனீங்க? காரில் தான் போனோம் இன்னைக்கு. ஓ, இன்னைக்கு என்ன திடீர்னு கார் எடுத்துருக்கீங்க? இன்னைக்கு காரில் போனோம். நாளைக்கு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு கைஸ். நாளைக்கு ஆமாம், நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சண்டேனாலையா? சண்டேனால இல்லை, அமாவாசைக்கு போகிறது போகலை, இவனுக்கு லீவ் இல்லைன்னு. அதனால ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிறோம்ட்டு கோயிலுக்கு போகிறோம். அந்த துணியும் அந்த தட்டையும் அதுவும் துணி அந்த அதிலே கிடக்குவார் துணி. இன்னைக்கு போனது நல்ல விதமாக அமையணும்னு நினச்சி வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரியத்துக்கு தான் போனோம், நல்ல விதமாக முடியணும். நாளைக்கு கோயிலில் என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நாளைக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை தான் பண்ணணும். அர்ச்சனை தான் நாளைக்கு பண்ணணும். அர்ச்சனை பண்ணி மாலையெல்லாம் சத்தி சாமியை கும்பிட்டு வர வேண்டியதுதான். வேற என்ன ஸ்பெஷல் இல்லை நாளைக்கு? வேற ஒன்றும் ஸ்பெஷல்லாம். ஆடி அமாவாசைக்கு போய் விளக்கு போடுறதா நல்லதான். இன்னைக்கு பாரதி ஸ்ரீதர் ஃப்ரெண்ட்ஸ், நான் மெகா டிவில முன்னாடி சொன்னேன்ல. ஆமா, இன்னைக்கு அந்த அம்மாவை பார்த்தேன். ஆன்மீகம் சேனல்ல வர்றாங்க அவங்க. ஓ, அவங்களும் நளினி அம்மா கருமாரியம்மன் கோயிலுக்காக மடிப்பிச்சு எடுத்துட்டாங்க. நளினி அம்மா. ஆமா, நளினி அம்மா சொல்றாங்க, என் உசுறு உடல் எல்லாமே ஆத்தா கொடுத்தது. நல்ல சாமி கும்பிடுறாங்க நளினி அம்மா. அவங்க தானே இந்த பெரிய பாப்பா சின்ன பாப்பால நடிச்சவங்க ஆக்டர் நளினி தான். மடிப்பிச்சு எடுக்கிறாங்க சாமிக்காக வேண்டிட்டு. அதை எடுத்தா என்னது மம்மி பிரயோஜனம்? கோயில் ஏதோ சாமி சிலையை கொண்டாந்து வச்சு என்னமோ இதுக்கு போறாங்க, புதுப்பிக்க போறாங்க. சாமி சிலை இப்ப எங்கேயோ இருக்கு அவருக்கு. சரி, அதை எங்கேயோ கொண்டாந்து வச்சு புதுப்பிக்க போறாங்க அவருக்கு. அதுக்காக மடிப்பிச்சு எடுத்து நம்ம முடிஞ்சவங்க ஏதாவது அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுல போட்டு சொல்லியிருக்காரு. ஓ, அவங்க வீட்டுக்கிட்டயா? நளினி அம்மா அதுக்குன்னு மெனக்கெட்டு எப்பவுமே போயிடுவாங்க. எந்த கோயிலுக்கு? கருமாரியம்மன் கோயிலுக்கு. எங்க இருக்கு? சென்னையில கருமாரியம்மன் கோயில். இது அங்க சாமியை மாத்துறதுக்காக இவங்க மடிப்பிச்சு எடுக்கிறாங்க. சாமிய ஒரு இடத்துல இருந்து சிலைய வேற இடத்துக்கு மாத்தி கொண்டாட போறாங்களாம். அது ஏன் பாரதி ஸ்ரீதர் இந்த ஜாதகம் பாக்குறம்மா அஸ்ட்ராலஜிஸ் அந்த அம்மா போயிருக்கு, நளினி அம்மா போயிருக்காங்க. இன்னும் திரைப்பட நடிகை எல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா நளினி அம்மா மடிப்பிச்சு எடுத்து நான் உனக்கு செய்யறேன், ஒரு நாள் கனவுல வந்து என்னமோ சொன்னிச்சான், நான் உனக்கு மடிப்பிச்சு எடுத்து செய்யறேன் அப்படின்னு. நளினி அம்மா ஆனா நல்லா செய்யறாங்க சாமிக்கெல்லாம். ஆக்டிங்லயும் இருந்துட்டு பரவாயில்ல. ஆனா இவ்வளவு தூரம் சாமி கும்பிட்றாங்க ஆக்டர்ல இருந்துகிட்டு அபிகதை மட்டும் தானே. ஆனா இவங்க நீ கொடுத்த உடல், நீங்க கொடுத்த உயிர் எல்லாமே நீ கொடுத்தது. நல்லா ஹெல்த்தியா இருக்கால, இவ்வளவு குண்டா இருந்தாலும் நளினி அம்மா ஹெல்த்தியா தானே இருக்காரு. ஆமா, அது சாமியோட கருளாலதான். பயங்கர குண்டு, அப்பா எவ்வளவு மெயிட்டா இருக்காரு அவங்க. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க மம்மி? ஒரு பொண்ணு 2 பையன். ஒரு பொண்ணு ஒரு பையன், 2வது பிள்ளைங்க. அதுல பையன் வந்து இதுவா இருக்கேன், ஆடிட்டரா இருக்கேன் ஃபாரின்ல. பொண்ணு வந்து இங்க வக்கீலாம இருக்குது, பேங்க்லயும் ஒர்க் பண்ணுது. 2 வேலையும் பார்த்துக்கு. ஆனா பொண்ணுக்கு குழந்தை இல்லை, இருக்கு பையனுக்கு குழந்தை இருக்கு. பொண்ணுக்கு குழந்தை இல்லை. இவங்க ஏதோ ஒன்று விஷயம் நடக்காதனால தானே ஆத்தா நம்பி போறாங்க. இல்ல, அவங்களுக்கு எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கனாலதான் வேண்டிப்பட்டு போறாங்க. எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கா, எந்த குறையும் இல்லை. எனக்கு நல்லா எல்லா ஆசீர்வாதமும் பண்ணியிருக்கா கருமாரியம்மா. அவ கொடுத்த உயிரை, அவ கொடுத்தது எல்லாம் அவ போட்ட பிச்சைதான் நானே. கருமாரியம்மன் வந்து அவங்களோட குலதெய்வம். குலதெய்வம் இல்ல, ஆனா இந்த மாதிரி இஷ்ட தெய்வமா வணங்குது.
இப்போ குலதெய்வம் ஒண்ணு வணங்கணும், இஷ்ட தெய்வமா ஒண்ணு வணங்கிக்கலாமா? இஷ்ட தெய்வமா ஒண்ணு வணங்கணும். இந்த ஒரு சிலர்ல இந்த முருகனை இஷ்ட தெய்வமா இஷ்ட தெய்வம், குலதெய்வமா ஒண்ணு, இஷ்ட தெய்வம் ஒண்ணு. வள்ளிக்கு நமக்கு இஷ்ட தெய்வம் இருக்கா? இஷ்ட தெய்வம் எனக்கு என் குலசாமி தான் எல்லாமே. குலசாமி தான் எனக்கு எல்லாமே. என் குலசாமி தான் எனக்கு எல்லாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் தொட்டு கும்பிட்டு தான் எனக்கு உண்மையில எனக்கு கையெல்லாம் புல்லரிக்குது. அவ்வளவு மாற்றங்கள் என் வாழ்க்கையில சேஞ்சஸ். என்ன ஒவ்வொரு நேரம் உடம்பு சரியில்லாம வருது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது கிரகம் சரியில்லாதனால. கிரகம் சரியில்லாதனால மிச்சப்படி வாழ்க்கையில முன்னேற்றம் தான். இது ஒரு சிலருக்கு இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரையில சாமிக்கே கிரகணம் வாங்குறாங்க. ஆமா, அப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி கிரகணம். பாரதி ஸ்ரீதருக்கு கொரோனா டயத்துல பயங்கர சீரியஸா கிடந்தாங்களாம். புடிச்சது ரொம்ப இதுதான் அஸ்ட்ராலஜிஸ். அவங்களுக்கு எந்த தெய்வத்துக்கு எப்படி பண்ணா என்னன்னு நல்லா தெரியும். அவங்களுக்கே கொரோனா உள்ள அவங்க வீட்டுல எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்களாம். அதுல இவங்க ரொம்ப சீரியஸா கிடந்தாங்களாம். கொரோனாவில பொழைச்சு வந்ததே ரொம்ப கஷ்டமா. நான் இப்ப இன்னைக்கு தான் படிச்சேன். பாரதி ஸ்ரீதர் நல்ல ஜாதகம் பாப்பா. அவங்கதான் மெகா டிவில அப்ப சொல்லுவாங்க. அதை கேட்டுதான் எல்லாம் பண்ணுவேன். அந்த குண்டா இருப்பாங்களே அந்த அம்மாவா? மூஞ்சி அகலமா இருக்கும், நல்ல பெரிய முகமா இருக்கும். அவங்க சொல்றது எப்படி சொல்றது எல்லாம் நடக்குமா? நடக்குது, கரெக்டா இருக்கும். செல்வி மாதிரிதான் அவங்களும். ஆனா லேடிஸ்ங்கறனால செல்வி மாதிரி வர முடியல. ஆனா அவங்களுக்கு கட்சியில எல்லாம் இருக்காது. ஆமா, பிஜேபில எல்லாம் இருக்காது. அப்படி எல்லாம் கிடையாது. செல்வி பணம் சம்பாதிக்கணுங்கிற மோட்டிவ்ல இருக்காது. அப்ப அப்படி இருக்கிறவரு உண்மையா சொல்லுவாரு? அவங்க கரெக்டா சொல்றாரா? இல்ல, கரெக்டா தான் சொல்றாரு. அவருக்கு இந்த ஒரு சக்தி இருக்கு, கரெக்டா தான் சொல்றாரு. ஆனா பணம் சம்பாதிக்குங்கிற ஒரு மோட்டிவும் இருக்கு. இந்த பணம் சம்பாதிக்கிற ஜாதகத்துக்கு எல்லாம் இவ்வளவு பணம்னு வாங்குது. நம்மள இதுல கேட்க சொல்லுது, ஆன்லைன்ல ஜாதகத்தை அனுப்புங்க நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அதானே ஒரு தொழிலே. ஆமா, அப்ப நம்ம நேர்ல மட்டும் தான் பாப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. பாக்கலாம், இல்ல இப்படி பண்றவங்களையும் பண்ணலாம். ஒரு போன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுல பாத்துக்கலாம். அதுல புக் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். இப்ப நிறைய ஜோதிடர்கள் அப்படிதான் எல்லாருமே புக் பண்ணிட்டு பண்ற மாதிரி தான் பண்றாங்க. இந்த டிவில கொரோனா டிவில பேசுறாருல அதிகேச நல்லூர், அவரு இந்த எல்லாருமே ஆன்லைன்லயும் பண்றாங்க, ஆஃப்லைன்லயும் பண்றாங்க. அரிகேச நல்லூர் அவர் நல்லா பண்ணுவாரு. அவர் மகன் அவனுக்கு விரும்பத்தாரு. அவர் நல்லா வாய் நல்லா பேசுவாரு. நாங்க காலேஜ் படிக்கையில அவரை பார்த்துட்டு தானே போவோம். ஒரு ஜாதகக்காரர் இருந்தாருல எப்ப பார்த்தாலும் இதுவாதே சொல்லுவாரு. எப்போ கன்னிராசிக்கு பார்த்தோம்னாலும் உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லுவாரு. என்னங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்னிராசிக்கு நல்லதே சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம அப்பையில இருந்தே இது ஒரு ஜோதிடமாவே பாக்குறோம்ல. ஆயா வீட்டுல இருக்கையில இருந்தே, ஆயா வீட்டுல நாங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடியே ஜாதகம் 7 மணிக்கு 8 மணிக்கு பார்த்துட்டு அது ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் தான் ஓடுவோம். நாங்க 8 மணிக்கு தானே காலேஜ் பஸ்க்கு போகணும் அப்படின்னு. அப்ப கொண்டாந்துட்டாங்க. இப்ப இங்க நம்ம டிஸ்டன்ஸ் கூட அதுங்கறனால நம்ம சன் டிவில இப்ப 6:30 போடுறாங்கல்ல. இல்ல, அது நம்ம மெகா டிவில வைப்போம். மெகா டிவில வேற சேனல். இது வெள்ளனா கொண்டாந்துட்டாங்க. இவங்க சன் டிவி எப்பவுமே வெள்ளனா சொல்லிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு தான் போறது. அவர் அப்பதான் சொல்லுவாரு கன்னிராசிக்கு இப்படி இருக்கும், விருச்சிக ராசிக்கு இப்படி இருக்கும். உடனே நான் சொல்லுவேன் அவளுக்கு, அவ சொல்லுவேன் எனக்கு அப்படின்னு போய் வரும். ஆனா நம்ம அப்பையில இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மம்மி. ஏன் ஒரு நம்பிக்கையை வேணுங்கிறதுக்காக. அப்பா இந்த மாதிரி கஷ்டம், ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை குறைஞ்சு போச்சு. ஏதோ ஒரு தைரியம் இல்லாம நடத்திக்கிட்டு வந்தோம். ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா, பண்ண மாட்டாங்களா, அந்த ஆதங்கத்துல தான் இருந்திருப்போம். நம்ம என்னதான் படிச்சோம்னாலும், இன்ஜினியர் படிக்கிறேன்னாலும் ஒரு நல்ல வார்த்தை, தம்பி இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா ஹாப்பி இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஆஸ்பத்திரியில இருக்கே டாக்டர் இந்த மாதிரி இது சொல்லும் போது, இவங்களுக்கு இந்த மாதிரி இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு டாக்டர் கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கிட்ட என் கையில உயிரே இல்ல. நேர பிள்ளையார் ஒண்ணு இருக்கு செல்லாங்கண்ண கேஎம்சி கிட்ட. இப்ப கேஎம்சியா இருக்கு, முன்னாடி சீகாஸ் ஹாஸ்பிட்டல். அந்த பிள்ளையார் கிட்ட உடனே பிள்ளையார் கிட்ட ஓடுனாங்க. இருந்த ஒரு அம்மா சொன்னுச்சு, ஒரு கதவு மூடுனா ஒரு கதவு திறக்குமா, அழுகாது அப்படின்ச்சு. அப்புறம் நான் எலுமிச்சம் விளக்கு போட்டேன். அந்த எலுமிச்சம் விளக்கும் போட்டது பாத்தீங்கன்னா அப்புறம் தெரிச்சுக்கிட்டு வந்துருச்சுடா விளக்கு.
அதுவும் பாரு கெட்ட நேரத்துக்காக. கெட்ட நேரத்துக்காக. எங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க கோயிலே போட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் இருக்க கோயில்ல பிள்ளையார் இல்ல, அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு எலுமிச்சம்பழம் வாங்கியாந்து போட்டு அந்த எலுமிச்சம்பழம் வாங்கியாந்து போட்டது கூட அப்படியே தெரிச்சுக்குச்சு. விளக்கு போட மடங்கி வரல. எப்பா அதுக்கு கூட கெட்ட நேரத்துக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்பதான் ஒரு அம்மா சொல்லிச்சு, ஒரு கதவு முடுனா ஒரு கதவு திறக்காங்க, கவலைப்படாதம்மா அப்படின்னு. நம்பிக்கை வார்த்தை அந்த வார்த்தை இன்னைய வரைக்கும் நம்பிக்கை வச்சிருக்கீங்க பாருங்க. ஒரு சிலர் வேற என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. நல்ல வார்த்தை. ஆமா. அப்ப என்ன ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவ 7வது படிச்சா, 6வதுல இருந்து 7வதுக்கு போனா, இவன் வந்து 1வது சேர்த்திருந்தேன். ஆமா 1வது எல்கேஜி யூகேஜி முடிச்சு இங்கே வந்து அழகிரி சார்ட்ட தான் 2வதே போனேன். ஆனா 2வது கொண்டே விட்ட உடனே போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் குட். 2வதுனே என்னை கொண்டே விட்டாங்க. ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் தான். என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு ஆளு தான் இங்க. எங்க அம்மா வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு எங்க அண்ணங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் ஒரு ஆளாவது பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்து, அவளுக்கு 7வதுக்கு டிசி தரமாட்டேன்ட்டாங்க. அந்த பழைய அரியலூர் ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு வந்து சேர்த்த பாட்டு பெரும்பாட போச்சு. அதுக்கு அரப்பரிச்சை வந்துருச்சு போல, அதனால டிசி தரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அது என்னவோ வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கிதான் படிக்க வச்சேன். அவ டிசி தரலைன்னா என்னன்னா ஜாலியா வீட்டுல சுத்துறேங்கிற மாதிரில இருந்தா அவ அந்த மாதிரி ஆளு. வந்தா சரி வச்சு நம்ம படிக்காம இருப்போம்னு நினைப்பா அவ. அதான் சொல்லுவீங்களே பரிச்சையில சின்ன பிள்ளைங்க எழுதுவா, எழுதுவா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃபாஸ்டா அடுத்தவங்கள்ட்ட பார்த்து எழுதணுமா? அதுவும் நான் போய் நிப்பேன் கூப்பிட, அப்பதான் பார்த்து எழுதிக்கிட்டு இருப்பா. பொல்லாதர டீச்சருக்கு பார்க்க மாட்டாங்களா மாமி? டீச்சருக்கு எத்தனை பிள்ளைய பார்ப்பாங்க? அப்ப நீங்க கேட்டிருக்கீங்களா வெளியே வந்தவனே, ஏய் நீ பார்த்து எழுதுன நான் பார்த்தேன், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டா என்னோட வரமாட்டாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு. தாரணேஷ் இப்ப பண்ற மாதிரி கையை பிடிச்சி கிள்ளி அவளை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமே, பிடிச்சி நடந்து வாடின்னு சொன்னா வரமாட்டா. பண்ணதெல்லாம் அடந்தேன் அவ. இப்பயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் மாத்திக்க முடியல. மனுஷன் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், அவன் சின்ன பிள்ளையில இருந்து உள்ளதே பெரிய ஆள் வரைக்கும் 60. எங்க வீட்டுக்கு பக்கத்துல அங்க ஆறாங்கல்ல நாங்க இருக்கும்போது, நம்ம சொந்தத்துல கொஞ்ச நாள் இருந்தோம் நானும் அப்பாவும். அங்க வீடு குவார்டர்ஸ் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மில்லுல குவார்டர்ஸ் நல்ல சூப்பர் வீடா இருக்கும். எங்களுக்கு குவார்டர்ஸ் ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. கரண்ட் இந்த கரண்ட் எல்லாம் ஃப்ரீ, ஜெனரேட்டர் கரண்ட் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சன் டிவி கனெக்ஷன் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அந்த இதுல மில்லுல எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இப்ப சோபனாவெல்லாம் இருக்கு பாரு, அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இவன் என்ன பண்ணுவா, ஏதாவது நாங்க சைக்கிள் வாங்கி அதை கொடுத்தா விளையாடோம்னா உடனே அந்த சைக்கிளை கொண்டு போய் பக்கத்துல இருக்க அந்த பிள்ளைக்கு காமிச்சிட்டு வருவா. அந்த புள்ள கத்திட்டு வரும், எனக்கு சைக்கிள் இல்லைன்னு. அவங்க அம்மா சொல்லும், பொண்ணு பாருங்க இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சைக்கிளை இவள்கிட்ட கட்டி இவ கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, நாங்க இப்ப போய் வாங்கி கொடுக்க முடியுமா, புதுக்கோட்டையில போய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. நேர சைக்கிள் அவங்க வீட்டு வாசல்ல கொண்டு போய் ஓட்டிக்கிட்டு இருப்பா. வைக்க மாட்டா, அவங்க வீட்டு வாசல்ல கொண்டு போய் ஓட்டிக்கிட்டு இருப்பா. எவ்வளவு விவரம். அது மாதிரி தீனி என்ன கொடுத்தாலும் சரி, அங்கே கொண்டு போய் ஸ்பெஷல் தீனியா இருந்தா அங்கே கொண்டு போய் தின்பா. இங்க திங்க மாட்டா. அப்புறம் ஒரு கிறிஸ்டின் பொண்ணு இருந்துச்சு, அது விட்டு புள்ள பையன் வந்து இங்க இந்த நல்லா இருப்பேன், நல்ல அளவுல இருப்பேன் அந்த பையன். அந்த பையனுக்கு போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடுவாங்க. அந்த போலீஸ் ட்ரெஸ் எனக்கும் வேணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி அவனோட நின்று போட்டோ எடுப்பான். அந்த பையனோட சின்ன பையன்ல, அவனுக்கு 4 வயசு 3 வயசு தான் இருக்கும். அப்புறம் மாத்திரை எல்லாம் கொடுத்தா எல்லாத்தையும் டிவி துணிக்கு அடியில ஒளிச்சு வச்சுட்டு நான் தின்னுட்டேன்ருவா. ஐயா நீங்க பார்க்க மாட்டீங்களா? நாங்க சரி நம்ம கொடுத்தோம், அவ தின்னுட்டான்னு நினைப்போம் மாத்திரைய. கடைசி காய்ச்சல் சரியாகாது என்னடின்னு பார்த்தா, நம்ம ஏதாவது சுத்தம் பண்ற அன்னைக்கு எடுத்து பார்க்க போனா எல்லா மாத்திரையும் இது டிவிக்கு அடியில இருக்கும். ஓ எவ்வளவு ஒரு திருட்டுத்தனா. ஆமா பயங்கர திருட்டுத்தனா. அவ இப்ப இருக்க பிள்ளைய கூட அப்படி யோசிக்காது, டிவி கடையில ஸ்டாண்ட்ல ஒளிச்சு வைக்கிறதா அது இதெல்லாம். இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கா அப்பா. எவ்வளவு மூளை, இந்த மூளையை வந்து நல்ல விதத்துல வேலை செஞ்சிருக்கலாம்ல இல்லையா? ஒரு சிலர் இந்த மாதிரி இந்த திருடுறாங்க பாருங்க, அவன் வந்து நல்ல விதத்துல செஞ்சிருந்தான்னா அவன் முன்னேறி போயிருக்கலாம். அந்த மாதிரி
சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க தானே மம்மி மாத்திரை போட்டுவிட்டு தண்ணி ஊத்திடுவீங்க இல்லையா? இல்ல மாத்திரை அவ சொல்லுவா நீ போ நான் தின்னுக்கிறேன் அப்படின்பா. சரின்னு சொல்லி நம்ம அடுப்படியில வேலை இருக்கா, அது நாங்களா ஒத்தையா தானே வேலையெல்லாம் பார்த்தோம். அப்ப வேலை இருக்கும், நீ சின்ன பிள்ளை வேற உன்னைய பார்க்கணும். அதனால சரி கொடுத்துட்டு அவன் தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அவன் முழுங்கிடுவான்னு நினைச்சுக்குவோம். அவன் என்னடானா அதை கொண்டாந்து இதுல டிவி கடியில ஒழிச்சு வச்சுட்டு நான் தின்னுட்டேமா அப்படின்ட்டுருவான். அப்புறம் அது குணமே ஆகலைன்னா என்னடா குணமா இல்லைன்னு திருப்பி டாக்டர்கிட்ட தூக்கிட்டு விடுவோம். திருப்பி நாங்க 2 பேரும் திருப்பி டாக்டர்கிட்ட தூக்கிட்டு விடுவோம். சரி டாக்டர்கிட்ட போயில இன்ஜெக்ஷன் போடுவார்ல, அப்ப என்ன பண்ணுவா? அப்ப இன்ஜெக்ஷன் போட்டா அவ சொல்லவே மாட்டா கடைசி வரைக்கும். நானும் அதே இந்த சுத்தம் பண்ணையில பாத்துக்குவேன். அதுல பொய் சொல்றதுல மண்ணி அப்பா அவ கொஞ்சம் நெஞ்சு எடுத்துனேன். கொஞ்சம் பிறந்ததுல இருந்து ஆடுதேன். இந்த ஒளிச்சு வைக்கிறது, இந்த கிரிமினல் கொஞ்சம் இந்த மாதிரி. அதனாலதான் நான் தலைக்கு குத்துற கேர்பின்னை காணும்னா கூட அவதான் ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைப்பேன். ஆமா, சண்டையில 2 பேரும். ஆமா, எனக்கு ஒருத்தர் சீட்ல. ஆமா, அது என்ன மம்மி பண்ணா, இதுல இதை தூக்கி தலாணியில வந்து ஊசியை குத்து, தைக்கிற ஊசி இவ்வளவு நீள ஊசியை குத்தி வச்சுட்டா நீ ஜாலியா ஏறி குதிக்கிறேன்னு குதிச்சு அது காலில் இவ்வளவு தூரம் ஏறிடுச்சு. நல்லா அவன் சின்ன பிள்ளை, அவன் ஏறி குதிக்கிறவனு, அவன் ஊசி இருக்கிறது கூட பார்க்காம ஏறி குதிச்சிருக்கேன். அப்புறம் என்னடானா அப்புறம் நான் எடுத்து பாக்குறேன், எடுக்க ஒரு மாட்டேங்குச்சு. அப்புறம் நீங்களே பிடிக்கிட்டீங்க, வெளியே கொண்டு வச்சுட்டு நான் பிடுங்கிட்டேன். பிடுங்கினா ரத்தம் கொதன்னு வருது. அப்புறம் அங்க மில்லுல எல்லாம் கார் வர சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எங்கள்கிட்ட கார் எல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், வசதியா. மில்லுல வந்து சொன்னோம்னா மேனேஜர் கார் வர சொல்லுவாரு. சரின்னு கார் வர சொல்லி இவங்க அப்பாவும் நானும் வந்து புதுக்கோட்டையில கலைவாணி சுகுமாரன்ட்ட வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு போனோம். அது அந்த இதெல்லாம் உண்டு. குடி அங்கே இதுல அந்த குவார்டர்ஸ்ல இருந்தோம்னா நைட்லாம் ஒரு அவசரம்னாக்க கார் அனுப்புவாங்க, பஸ்லயே போகணுங்கிறது. அது நல்லா நடத்திருந்தாங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம். அதுதான் இல்ல கொஞ்சம் கடைசி. அதுதான் உங்க நேரம் கெட்ட நேரம் ஆயிப்போச்சு. அங்க வேலை பார்த்தவங்களும் நல்லா தானே இருந்திருக்கா. நீங்க சொல்லுவீங்கல்ல இந்த பிள்ளைய பார்க்கலாம், அது வந்துச்சு இது வந்துச்சு எனக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி தானே இருக்கணும். அதுல எனக்கும் கொஞ்சம் பழக்க வழக்கம் வந்திருக்கும். ஒய்ஃப் எல்லாம் பிள்ளைய பார்க்க வரும். அதான் நல்ல பாந்தோமா. அவங்க சன் டிவிலாம் ஃப்ரீயா தானே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மில்ல போயிடுச்சு, அவன் வந்து எடுத்து சாப்பிட்டாங்க மில்லுல. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. மில்லு ஓரளவு எடுத்து சாப்பிடலாம், முதல் போற அளவுக்கு எடுத்து சாப்பிடக்கூடாது. முதல் போற அளவுக்கு தான் எடுத்து சாப்பிட்டாங்க. கோயம்புத்தூர் ஆள் வாங்கினாரு மருக, அவரும் இந்த மாதிரி ஆயிட்டாரு. அது அப்புறம் சிக்குமில்லாவே போச்சு. இப்போ ஓடுதா என்னன்னே தெரியல. இப்போ நீங்க நம்ம சமுத்திரத்துல அந்த பாக்குறது இல்ல மம்மி? பாக்குறது இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. ஆனா அது சிட்டியை விட யாரும் ரொம்ப இருக்க மாட்டாங்க. மில்லையா? மில் அந்த ஏரியாவில். நாங்க 1-2 பேர் தான் இருப்போம். யாரு சுந்தரம் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தாரு, நாங்க ஒண்ணு இருந்தோம். 2-3 பேர் தான். அப்புறம் அங்கே தானே வேலை பார்க்குறீங்க, இங்கே தானே இருக்கணும். ஆமா, செட்டியார் வீட்டில் மற்றவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? இவங்கெல்லாம் யாரு? அவங்க வயசுல இருந்தவங்க, அப்பா வயசுல இருந்தவங்க. கொஞ்சம் பேருக்கு குவார்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆபீஸ் ஸ்டாஃப்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. மிச்ச பேர் தான் வெளியே தங்கியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி காட்டுகளுக்குள்ள அங்கே ஆறாங்கல்ல வீடு சொந்தமா கட்டிக்கிட்டு அதுல இருந்து வேலைக்கு வந்துட்டு போவாங்க. ஓனாவே சொந்தமா வீடு வச்சிருப்பாங்க. அந்த அம்மா அப்பாவோட பூர்வீக வீடு, அதுல இருந்து வேலைக்கு மட்டும் வந்து இருந்துட்டு போவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு, அங்கேயும் எல்லாமே இருந்துச்சு. பாரதி பாஸ்கருக்கு கொரோனா வந்துச்சா, எனக்கு அதை கேட்டோன்னா ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப சீரியஸா கிடந்தாங்கன்னா ஒரு சொந்தக்கார கூட வந்து பாக்கலையா சொன்னாங்க. ஆமா, இப்ப சொன்னாங்க இவங்க யாருக்கும் ஒண்ணுன்னா உடனே ஓடி போவாங்களாம். ஒரு ஆள் கூட வந்து பாக்கலையா, அது ஒட்டிக்கணும்னு சொல்லிட்டு. அட ஒட்டிக்கன்னா வந்து பாக்காட்டியும் போன்லயாவது விசாரிச்சிருக்கலாம்ல. போன்லயும் விசாரிக்கல, மாஸ்க் போட்டுட்டாவது வந்து பாத்துருக்கோம். ஆமா, இல்லன்னா போன்லயாவது விசாரிச்சிருக்கலாம்ல. அந்த அம்மா அதே சொல்லுது. அதனால அவங்க எல்லாம் இப்ப சொந்தம்னு நினைச்சு பேசுறதே கிடையாது. இப்ப 4 பேர் மட்டும்தான், என் பொண்ணு, நான், என் ஹஸ்பண்ட் 4 பேர் தான் இப்ப நாங்க வீட்டோட எல்லா உண்மையும் பகிர்ந்துக்கிறது. எல்லாமே எந்த சொந்தத்தையும் நம்புறது இல்ல, அம்மா வீட்டு சொந்தத்தையும் நம்புறது இல்ல, புருஷன் வீட்டு சொந்தத்தையும் நம்புறது இல்ல. அவங்களுக்கே அப்படின்னா இப்ப நம்மளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் சொந்தக்காரங்க? அவங்க இவ்வளவு தூரம் வேல்யூவா இருக்கவங்க டிவியில வராங்க, இவ்வளவு தூரம் மக்களுக்கு இவ்வளவு தூரம் ஆலோசனை சொல்றாங்க. அப்படி இருக்கவங்களுக்கே எப்படின்னா
நம்ம வந்து ஒரு சாதாரண நடுத்தரமா உள்ளவங்க ஆமா நம்மளுக்கெல்லாம் அப்படி இருக்கும். ஆனா சொந்த பந்தங்கிறது நம்ம சொல்ற மாதிரி எல்லாருக்குமே எல்லாரும் ஹெல்ப் பண்ணவே இல்லை. இந்த டைலாக் சொல்றோம்ல, சொந்த பந்தமாடா அவங்க வந்து நம்ம செத்தாதாண்டா வந்து பார்ப்பாங்க. என்ன தெரியுமா, கல்யாணம் இன்னைக்கு வாங்க அப்படின்னு அந்த அந்த நிமிஷத்துக்கு மட்டும் கூட்டிக்கணும். மத்தபடி உண்மையெல்லாம் பேசி இருக்கவே கூடாது. அவங்களே சொன்னோன்னே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம படுற மாதிரி தான் அவங்களும் அஸ்ட்ராலஜி இவ்வளவு வசதி இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு. கார் வாங்கினாங்களாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. கார் முத வாங்கினப்போ யாரோ ஒரு சொந்தக்காரர்கிட்ட சொன்னாங்களாம். சரி, அவங்க சொன்னாங்களா, நான் ஒரு வாட்டி இது வந்துடுறேன் உங்க கார்ல அப்படின்னு. சரின்னு வந்து ஏறி உட்கார்ந்தாக்க அந்த அம்மா ஏறி உட்காருதான் இவங்க கார்ல டயர் பஞ்சர் ஆகுதான், புது கார்ல டயர் பஞ்சர். எவ்வளவு கெட்டம்மா. ஆமா. அப்புறம் டயர் எல்லாம் இது பண்ணி அப்புறம் இதுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதே அவங்க சொல்றாங்க, சொந்தமெல்லாம் வேஸ்ட். எல்லாரும் வெளி பார்வைக்கு வேணா நல்ல விளையாட்டு நடிப்பாங்க, உள்ளுக்குள்ள என்னடா இவனுக்கு இவ்வளவுதா அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கே அப்படி நான் நினைச்சேன், அவங்களுக்கு எல்லாம் சொந்த பந்தம் நல்லா கை தூக்கி விடுவாங்க. அவங்க அந்த முடியாம இருந்த போது அவங்களுக்கு அந்த சொந்தத்தோட அருமையை தெரிஞ்சிருக்கு. அந்த கொரோனாவில் இருக்கல, கொரோனா சீசன்ல ரொம்ப செத்துதான் பிழைச்சாங்களாம். ஏதோ சாமிக்கு பட்டனாலதான் அவங்க எல்லாம் பிழைச்சிருக்காங்க. சாமியோட இதுலதான் பிழைச்சிருக்காங்க. நல்ல சாமி கும்பிடுறாங்க, சாமியாலதான் அவங்க பிழைச்சிருக்காங்க. அவங்க எத்தனை வருஷம் இது பண்றாங்க தெரியல. மெகா டிவில எல்லாம் இருந்தாங்க, ரொம்ப வருஷமா இருந்தாங்கல்ல. நம்ம அப்பையில இருந்தே பாக்குறோம். நான் பாப்பேன் முன்னாடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மம்மி இப்ப வந்து நம்ம வந்து இப்ப வயசாயிடுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ எப்படின்னா உடம்பு குண்டடிக்குது, ஏஜ் இதுவாது. அது மாதிரி அவங்களுக்குலாம் அப்போ இது மெகா டிவியில் இருந்த மாதிரியே தான் இப்போவும் இருக்காங்க. இல்லை அதே அளவு சொல்கிறேன், அதே மாதிரி முக பாவனைகள் கண்ணாடி போட்டு அப்படியே தான் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் முகம் கூடுது கரையுது அந்த மாதிரி இருக்குல்ல, அவங்களுக்குலாம் எப்படி அப்படியே இது? அவங்களுக்குலாம் கிரகங்களோட இது தெரியும். ஆனால் அவங்களுக்கு அப்படி தெரிஞ்ச கொரோனா வரும்னு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுலேயும் சேஃப்டி இல்லாமல் எப்படி பண்ண அதான் சொல்லல, விதி வலியுது. யாரை வேணாலும் சமயத்தில் ஸ்லிப்பாக வச்சிடும். இப்போ அவங்க வீட்டில் ஸ்லிப் ஆயிடுவாரு. இப்போ அவங்க வீட்டில் ஹஸ்பண்டை எங்கேயே கடைக்கு போய் எல்லாம் கொண்டுட்டு வந்துருக்கலாம் கொரோனாவை. கொண்டுட்டு வந்துட்டோம்னா நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் ஜாதகம் பார்க்க வரவங்க எத்தனையோ பேர் கொண்டாந்துருக்கலாம். ஜாதகம் பார்க்க வர நேரடியா, ஆமா ஆமா நேரடியா வரவங்களே கொண்டாந்துருக்கலாம். அப்படி இருக்கலாம். ஆமா, இவங்க வீட்லயே ரூம் வச்சு பாப்பா, வீட்லயே. ஆமா, ஒரு இது வச்சு இவங்க இந்த 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 அதுவும் ஜாதகம் பார்க்குமா என்னன்னு தெரியல. கிருபானந்த வாரியரோட மாணவி. ஆமா, தேசமங்கையர்கரசி. அந்த அம்மாவுக்கு புருஷனும் ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்கறாரு, பிள்ளைய இருக்கு. அவங்களும் நல்ல குடும்ப வாழ்க்கைதான். ஆனா அவங்களாம் அந்த அம்மா அப்படியே இருக்கு, இன்னும் அப்படியே இருக்கு. தேசமங்கையர்கரசி அவங்க ஏதோ ஒருத்தவங்களோட மாணவின்னு சொல்லுவாங்க மம்மி. அதே கிருபானந்த வாரியாரோட மாணவி. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டனால எப்பவுமே மாணவின்னு சொல்லுவாங்களா? அவங்க இந்த ஸ்ரீதர் பாஸ்கர், அந்த பாரதி பாஸ்கர் ஸ்ரீதர் சொல்றாங்க, ரித்திகாவோட சாவுல வந்து அந்த பிள்ளை இப்படி முடிவெடுத்திருக்க கூடாது இந்த காலத்துல. அதுக்கு கார் ஓட்ட தெரியும், எல்லா கான்பிடென்ட்டும் இருந்துச்சு. அப்படி இருக்கையில அந்த பிள்ளை இப்படி முடிவெடுத்திருக்க கூடாது, அதுல இருந்து வெளியே வந்திருக்கணும். என்ன அவன்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டு மேரேஜ் முடிஞ்சா பண்ணிக்கிறது, முடியாட்டி விட்டுட்டு அது பாட்டுக்கு அது வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படியோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாரதி ஸ்ரீதரம். அப்புறம் வந்து நம்ம பிறந்துட்டோம், அதுக்காக நம்ம லைஃப்பை வந்து அழிச்சிக்க முடியாதுல்ல, யாருக்காகவும் யாரையும் அழிச்சிக்க முடியாது. இப்போ ஒரு சிலர் மேரேஜ் எல்லாம் ஆகாமலும் இருக்காங்க, ஜென்ட்ஸும் இருக்காங்க, லேடிஸும் ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் லேடிஸில் முக்கால்வாசி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ஸில் இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த இதில் எல்லாம் முத்திமினா வீட்டில் மேலே ஃப்ளாட்டில் இருக்கவங்கலாம் பேங்க்ல இருக்காங்க, அதில் இருக்காங்க, இதில் இருக்காங்க. அவரோட தங்க அக்காவும் இருக்கு, கல்யாணம் ஆகாம இருக்காங்க, நல்ல குளுகுளுன்னு குண்டா அழகா இருக்கு, அதான் மேரேஜ் பண்ணிக்கல. ஆனால் இப்போ நம்மளா இருந்தால் என்ன சொல்கிறோம், நம்மளுக்குன்னா படித்தா கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனா புள்ள வைக்கணும், அடுத்தடுத்து கமிட்மெண்ட் சங்கிலி முறை அதுதான் மம்மி. அதுலயும் ஒரு சில சங்கிலிகள் தப்பா வர்றது அந்த மாதிரி இல்ல. ஆனா வந்து அவங்க வந்து லைஃப் அழிச்சுக்கல, இல்ல அழிச்சுக்கல. ஆமா, அப்ப ஏதோ ஒரு லைஃப் எதுன்னு வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. அக்கா தம்பின்னா சரி நம்ம 2 பேரும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரிதனியாலாம் லைஃப வந்து கெடுத்துக்குச்சு. ஆமா, அதனால சொல்ல வரேன். ஆமா,
ஆனா அந்த பாரதி ஸ்ரீதர் சொல்றாங்க அவங்க குடும்பத்துக்கு, மாமியார் குடும்பத்துக்கு 7 ஜென்மத்துக்கும் இந்த பாவம் விடாதான். இந்த ஒரு பாவம் பொண்ணு இறந்தது. சாதாரணமா விடாதான். 7 ஜென்மத்துக்கும் இந்த பாவம் விடாதான். ஓ, அது நிசாரம்னு நினைக்கிறாங்க அவங்க. இனிமேல் அவங்க நல்லா இருக்கிறது கஷ்டம். அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும் அந்த பிள்ளைக்கு. வாழணும், நம்மளுக்கு ஒரு குழந்தை குட்டி பிறக்கணும், நம்மளும் அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கணும். பாவம் தானே. எல்லாருமே அதுக்கு தானே பிறக்கிறோம், படிக்கிறோம், எல்லாமே ஒரு லைஃப் அப்படிங்கிறது தான். அதுக்கு என்ன தெரியுமா, கௌரவம் போயிருமேங்கிற ஒரு பயம். அதனாலதான் பண்ணிக்கிச்சு. கௌரவம் போயிரும், என்ன அப்பா அம்மாவோட கௌரவம் போயிரும். நம்ம இனிமே வெளியே போய் என்னத்தை சாதிக்க போறோம்? வாழ்க்கை சரியா மேல, இதுக்கு மேல நம்ம வெளியே போய் என்னத்தை சாதிக்க போறோம்? இல்ல வாழ்க்கை சரியா மேலனா சில பேர் எல்லாம் டிபெண்டா தனியா போய் இருக்காதானே லேடிஸ். ஆனா இதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல மனசுல. அப்படி எல்லாம் போயிருக்க வேண்டாம். இந்த சின்ன பிள்ளை தானே, இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். 27 வயசு தானே அது. அதான் அவங்க அப்பா சொல்றாரு, அவ வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்துட்டா. சரி, நம்ம பேச்சுக்கு வேணா அது இதுவா இருக்கலாம், அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாமா அப்படின்னு கடவுள் நினைச்சிருந்தா ஒருத்தன் அமைஞ்சவனே நல்லவன் அமைஞ்சிருக்கணுமே. இவங்க தான் வந்து அவங்க வந்து உள்ள என்ன மனசுல என்ன இருக்கான்னு தெரியாம வெளியே இருக்க பாவனைகளை வச்சு, இப்ப வெளியவே நம்ம பாக்குறோம், நம்ம தெருவில் ஒருத்தவங்க கார் வச்சுக்கிட்டு சூப்பரா ஜாலியா போயிட்டு வராங்கன்னா குடும்பத்துல அவங்க குடும்பத்துல நம்மள இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படி நினைச்சுதான் இவங்க குடும்பமே போய் விழுந்திருக்கா 3 பேருமே. அப்படி அம்மா அப்பா எல்லாருமே போய் இந்தாங்கன்னு கை கூப்பி இந்தாங்க என் பொண்ணை வச்சுக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி விழுந்துருக்காங்க. பாரதி பாஸ்கரன் சொல்றாங்க, இவங்க அப்பா மேலேயும் தப்பு இருக்கு. ஆனா இவங்க அம்மா பாவம், அது இனிமே வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நகையும் திருப்பி வாங்கி வச்சுக்கிட்ட என்ன பிரயோஜனம்? ஆமா, அந்த பிள்ளைக்கு போட்ட 300 பவுன் நகையும் திருப்பி வாங்கி வச்சுக்கிட்டு இந்த நகைதான் எதுக்காக போகுது? இனிமே வர்ற மருமகளுக்கு வேணா கொடுக்கலாம், மருமகளுக்கு வேணா கொடுக்கலாம். அவங்களுக்கு தான் இன்னொரு பிள்ளை இருக்கு, இன்னொரு பையன் இருக்கேன். இருந்தாலும் அவனும் சம்பாதிப்பேன்ல, சம்பாதிப்பேன். சரி, கொடுக்கறதோட கொடுக்கற சொத்து தான் இருந்தாலும் பொண்ணு வாழ்ற மாதிரி வருமா? ஆனா சொத்து என்னைக்கும் போகாது, அவங்கள்ட்ட தானே இருக்க போகுது. ஒரு ஆள் எவ்வளவுதான் அனுபவிப்பாங்க, நீ வேறு. வர்ற மருமகளுக்கு கொடுக்கலாம். ஆனா வந்து பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு பாவம். அதான் பாரதி பாஸ்கர், அவங்க பாரதி ஸ்ரீதர், பாரதி பாஸ்கர்ல ஸ்ரீதர் இவங்க. அவங்க சொல்றாங்க, இதுல ரிதன்யா அப்பாவும் கௌரவம்னு பார்த்துதான் அவரும் செஞ்சிருக்காரு. அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. அவங்க பணக்கார கௌரவமானவங்க, அதனாலதான் எல்லாரையும் சொல்றாங்க, இப்ப பொண்ணு கொடுக்கல, பையன் சம்பாதிப்பானா, உழைச்சு முன்னேறுவானா, அதை மட்டும் பார்த்து பொண்ணு கொடுங்க. ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல பையன். எத்தனை பேர் ஏழையா வாழ்க்கை ஆரம்பிச்சு நல்லா வந்திருக்காங்க. அது வந்திருக்காங்க. ஆனா பொண்ணு கொடுக்கல அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொடுக்க இப்ப 30 வயசுல ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்குவோம். இப்ப 30 வயசுல ஒரு பையனை கட்டுறாங்கன்னா பொண்ணை கொடுக்கல என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பையனுக்கு கார் இருக்கணும், கார் ஓட்ட தெரியணும். கார் ஓட்ட தெரியணும்னு வச்சுக்கோங்க, எல்லா வேலையும் இருக்கணும், இது சேலரி கூட வாங்கணும், இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே அந்த பொண்ணுகிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? அந்த பொண்ணு இவ்வளவு இது வாங்கணும், இவ்வளவு கொண்டு வரணும் இப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. நான்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்கறதே இல்ல. என்ன இருந்தாலும் சரி, நமக்கு பொண்ணு நல்லா வந்து நம்மளோட இருந்தா சரிதான், அவ்வளவுதான். ஆனா ஒரு 30 வயசு பையன்ட்ட இது எல்லாமே எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அவன் தான் வந்து குடும்பத்தோட இது ஆணி வேறுங்கிறதுனால. 2வது வாரத்துக்கு ஒரு வாட்டி இது ஷாப்பிங் கூட்டு போகணும், சினிமா கூட்டு போகணும், ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். இதெல்லாம் இன்னைக்கு இன்றியமையாததா போச்சு. இன்னைக்கு அதே வீட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்ல. ஆமா, வெளியே போகணும். அதாவது கஷ்டம்னா ஏத்துக்க நான் ரெடி இல்ல, ஜாலினா நான் ஏத்துக்க ரெடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அப்ப பெத்த அவங்க அப்பா அம்மா சொல்லி வைக்க மாட்டாளா மம்மி? இப்ப உங்கள்ட்ட எல்லாம் உங்க அப்பா அம்மா சொல்லி ஒரு விதத்துல நியாயம் தான். என்ன வாழ்க்கையை சோகமா நினைக்கிற பிள்ளைய சோகமா தான் இருக்குதுங்க. இல்ல புரியுதா? இப்ப வந்து லைஃப்ல கஷ்டங்கள் வரத்தானே செய்யும். இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்காம வர்றது, அந்த கஷ்டத்தை சமாளிச்சுக்குதுங்க இந்த காலத்து பிள்ளைகளும். இந்த காலத்து பிள்ளைய இப்ப நான் எல்லாம் சோகப்பட்ட ரசிப்பேன் அந்த காலத்துல எல்லாம். இப்ப முத்துமினாவெல்லாம் என்ன சொல்லுவா, சோகப்பாட்டை கேட்கிறப்போ வாழ்க்கையே சோகமா இருக்கு போது இந்த பாட்டை கேட்காது அப்படின்பா. அவெல்லாம் ஜாலியான டைப், ஜாலியானது எப்ப அவளுக்கு அது மாதிரியே வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. புரியுதா? நான் சோகமா கேட்டு எனக்கு சோகமான வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. அதனால இந்த காலத்து பிள்ளைய வாழ்ற ஒரு வாட்டி தான் உயிர் வாழ போறோம், அது ஜாலியா இருந்துட்டு போறோம். அது கரெக்ட் மம்மி. இப்ப அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி எதேச்சியா இருந்தா ஓகே, ஆனா வந்து முக்காவாசி வந்து வசதியா இருக்கணும்னு எதிர்பார்க்குதுங்க.
அப்பதான் வசதியா இருந்தா தான் நம்ம கேட்கறத வாங்கி தர முடியும், நம்ம சாப்பிட முடியும், நம்ம எதுங்க முடியும்னு நினைக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனா நீங்க இந்த சூரியவம்சம் படம் மாதிரி நம்ம உழைச்சு முன்னேறுவோம் 2 பேருங்கிற அந்த எண்ணத்துக்கு வர மாட்டேங்கிறாள்ல. ஆமா, அது முடிஞ்சாதான் முடியும்ல உழைச்சு வர முடியறதுங்கிறது. ஒரு சில ஆம்பளை சம்பாரிச்சு கொண்டாந்து போட்டுருவாங்க, பொம்பளை சரியா இருக்குதா. ஒரு சிலருக்கு தான் கஷ்டம். ஒரு சிலருக்கு தான் கஷ்டம். அவரெல்லாம் இப்போ அட்வொகேட்டா இருக்காருன்னா அவர் சம்பாரிச்சு தானே இந்த அளவுக்கு வச்சிருக்காரு. அந்த அம்மா ஆட்சி ஒன்றும் வேலைக்கு போகலையே. ஆமா. ஆம்பளை திறமையில சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காரு. ஆமா, எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எல்லாருக்கும் அப்படியே அமையும்னு நினைக்கிறேன். ஆமா, பாக்குற மாப்பிள்ளை எல்லாம் கார் இருக்கணும், வீடு இருக்கணும், எல்லாமே இருக்கணும்னா எப்படி எதிர்பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணல ஒன்றும் இல்லை, வீடு தான் உங்களுக்கு அந்த பெரிய வீடு இருந்துச்சு, வேற ஒன்றுமே இல்லை. மறுக எல்லாம் நான் அதே சொன்னேன், நாங்களா உண்டாக்குனது எல்லாம். ஆமா, சின்ன இப்படிதான் நடத்தணும், இவ்வளவுதான் கட்டுப்பா கோப்பாட நடத்தினா வந்துடலாம். ஆமா, அதை விட்டுட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட இருந்தா. ஆமா, குடிக்கிறவங்களை வச்சுக்கிட்டலாம் நடத்தவே முடியாது. குடிச்சாங்கன்னா குடும்பமே அடைஞ்சு போச்சு. எல்லாத்தையும் கொண்டு வித்துருவாங்க. எல்லாத்தையும் கொண்டு வித்துருவாங்க. வீட்டுல ஒரு தட்டு இருக்காது, ஒரு ஜாமா இருக்கு, நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்க வேண்டியதான், வித்துட்டு போக வேண்டியதான். குடிக்கிறது மட்டும் தப்பு. லவ் பண்ணலாம் கூட, அது கூட தப்பு. ஆனா நீங்க எல்லாருமே எல்லா கம்யூனிட்டியில இருக்கவங்களும் சொல்றோம்ல குடிக்கிற தப்புன்னு. ஆனா பாரை திறந்தே வச்சிருக்கேன், அதுலதான் லாபம் சம்பாதிக்கிறேன். ஆமா, என்ன பண்ண சொல்றீங்க? அவனே கம்பெனி வச்சிருக்கேன், அவனே பாரையும் திறந்து வச்சிருக்கேன். அவங்க கவர்மெண்ட் குடிக்கட்டும், காசு வரட்டும், நம்மளுக்கு காசு வேணும்னு இப்படி பண்றாங்க. அதுலதான் கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இருக்கு. ஒருத்தன் கெடுறதுலதான் வருமானமே. சரிவா, டிஃபன் காட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை, கொஞ்சம் மத்தியானம் பண்ண தக்காளி சாதம் இருக்குடா உனக்கு. சுட சுட தோசை, இது சட்னி, தேங்காய் சட்னி. இப்போ அரைச்சதா? இப்போ அரைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.